கேப்டன் ஐயாவோட குடும்பம் பார்த்திங்கன்னா அரசியல் குடும்பம். அவங்க அப்பா வந்து அரசியலில் ரொம்ப அதிகமான ஆர்வம் உள்ளவர். ஆனால் நம்ம கேப்டன் ஐயாவுக்கு அரசியல் ஆர்வம் இல்லை, சினிமாவில் நடிக்கணும் தான் ரொம்ப ஆர்வம் வந்திருக்கு. அவர் சினிமாவில் நடிக்க வந்த காலத்தில் நடந்த சில கசப்பான விஷயங்களை நம்ம இயக்குனர் ஏ.ஆர். அழகப்பன் அவர்கள் சொல்கிறார், கேளுங்க. அவர் அரசியல் குடும்பம். ஆனால் இவர் அரசியலாக வரல, முதல்ல வர அரசியலாக வரல. அவருக்கு ஒரே வேகம்னா நடிக்கணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அவரை வந்து அவருடைய உருவத்தை பார்த்து, அவருடைய கலரை பார்த்து எல்லாருமே திரைத்துறையில் அவாய்ட் பண்ண காலங்கள் உண்டு. ரொம்ப அவாய்ட் பண்ணாங்க. இவர் கருப்பார் ஆர்டிஸ்டே. இப்போ ராதாவெல்லாம் ஐயோ அவர் ஹீரோ, நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன காலங்கள்லாம் உண்டு. நம்ம கேப்டன் ஐயா நடிக்க வந்த புதுசில் ஆரம்ப காலகட்டத்தில் கம்மியான சம்பளம் வாங்கும்போதே இவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்காரா? என்ன சார் உதவி செஞ்சுருக்காரு? நம்ம இயக்குனர் ஏ.ஆர். அழகப்பன் அவர் சொல்கிறார், கேளுங்க. ஒரு 30 லட்சம் 20 லட்சம் 15 லட்சம் சம்பளம் வாங்குகிற காலத்தில், ஒரு படத்துக்கு 15 லட்ச ரூபா தான் சம்பளம் அவருக்கு. அப்படி வாங்குகிற காலத்தில் ஒரு 5 லட்ச ரூபாயை வந்து ஒரு ஸ்கூலுக்கு சேர் வாங்கி கொடுப்பாரு, ஃபர்னிச்சர் வாங்கி கொடுப்பாரு, இது வாங்கி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவர் கேப்டன் ஐயா. வளர்ந்து வர காலத்தில் சின்ன சின்ன உதவிகள் செஞ்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சினிமாவில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு சம்பளம் அதிகமாக வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளமோ இல்லை ஒரு வெள்ள நிவாரணம், சுனாமி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கை பேரழிவுக்கு உதவி செய்கிறதுல முன்னோடியாக திகழ்ந்தாராம். இவர் தான் ஆரம்பித்து வைப்பாராம். இவர் முதல்ல கொடுத்து ஆரம்பித்த உடனே எல்லாருமே கொடுக்க ஆரம்பிப்பாங்களாம். அதுதானே சார் நம்ம கேப்டன். இப்போ இந்த வெள்ளம் வருது, வெள்ளம் அரிசி அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஃபண்ட்ஸ் கிடையாது, சென்ட்ரல் இதெல்லாம். என்ன பண்ணுவார் கேப்டன்? சொல்லுவார், ஆனால் நம்ம தலைவர்கிட்ட ஒரு டேட் வாங்கினேன், ஒரு 2 லட்ச ரூபா இப்போ டொனேட் கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு வாலண்டியராக ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லுவேன் தலைவர்கிட்ட. இந்த மாதிரி இப்போ கலைஞர் விஜயகாந்த் வந்து ஒரு 2 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி வர்றாரு. ஆமாப்பா அதான்ப்பா, அதை ஆரம்பிச்சு விட்டா இவரை பார்த்துட்டு எல்லோரும் வருவாங்க. அவர் கொடுத்த உடனே மற்றவங்க பார்ப்பாங்க. இப்போ சரத்குமாரோ ரஜினிகாந்தோ கமலஹாசனோ கொடுத்தா ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருக்குல்ல. விஜயகாந்த் கொடுத்துருக்காரு, நம்ம கொடுக்காம நல்லா இருக்காது. அப்புறம் ஆர்டிஸ்ட்டு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அப்போ அந்த காலத்தில் ஒரு 40 லட்சம் 50 லட்சம் 1 கோடி அப்படி வந்து சேர்ந்து 2 கோடியெல்லாம் 3 கோடியெல்லாம் வந்து சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் 1 கோடியெல்லாம் கொடுக்குற அளவுக்கு கேப்டன் உயர்ந்தார். அந்த வெள்ளம் ஒரு பெரிய வெள்ளம் வந்ததில்ல, நம்ம சுனாமி வந்ததில்ல. சுனாமி வந்த டயத்தில் தலைவரே என்னை கூப்பிட்டு, என்னப்பா கேப்டன்கிட்ட பேசுனியா அப்படின்னாங்க. அப்போ கேப்டன் கொடுத்தா எல்லாரும் சினிமாவில் கொடுப்பாங்கங்கிற ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிடுச்சு. அது மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவர்.